அப்புறம் மக்களே, அதாவது நாகரிகன்ற பேரில் இன்றைக்கி ஜனங்க வந்து நம்மளெல்லாம் அடிமைப்படுத்தினாங்க. அந்த காலத்தில் நீங்கள் மாரப்ப போடக்கூடாது, நீங்கள் இது போடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்தின காலத்துலலாம் நம்ம பெண்கள் போராடி தன் மானத்தை காத்து கொண்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை மக்களே. இப்போ நாகரிகம் ஒன்று வந்துருச்சு. சுடிதார் போடுறாங்க மக்களே, துப்பட்டா போட மாட்டேங்கிறாங்க. உள்ளே இன்ஸ்கர்ட் உள்ளே ஒன்று போட மாட்டேங்க, இன்னர்கள் போடாமையே. இப்போது இன்றைக்கி பாருங்கள், ஒரு பிள்ளை, நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாப்பில் நான் பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்கிறேன். ஒரு பொண்ணு காய் வாங்கிட்டு வருது, இல்லை வயசு பிள்ளை காய் வாங்கிட்டு வருது, உள்ளே எதுவுமே போடல, சுடிதார் போட்டிருக்கு, துப்பட்டாவும் போடல. சரிங்களா? அப்படியே அந்த அந்த பொண்ணோட மார்பகம் அப்படியே தெரியுது, வெளியே எல்லாமே ஃபேர் பார்ட்ஸ் எல்லாமே தெரியுது. அது எனக்கு அந்த பக்கம் நின்றுட்டு இருந்த ஆம்பளைங்கெல்லாம் அந்த பிள்ளை பஸ்ஸுக்கு வந்து நிற்கும், எல்லாம் கூட்டிட்டாங்க. அந்த இடத்துல கூட்டிட்டாங்கன்னா அந்த பிள்ளைக்கு அது தெரியல. பெற்றவங்க வீட்டிலேருந்து வெளியில் குழந்தைங்க போகும்போது எப்படி ஆடைகள் போட்டிருக்காங்க, எப்படி போகிறாங்கன்னு கொஞ்சம் பார்க்க மாட்டிங்களா? நீங்கள்லாம் பெற்றவங்களா இல்லை என்ன செஞ்சீங்க நீங்கள்? வயசு பிள்ளைங்கள நம்மளே வந்து கொஞ்சம் கேவலப்படுத்திங்க. அந்த காலத்துலலாம் மாறாப்பு இழுத்து விடு, மாறாப்பு போட்டு போ, மாறாப்பு நல்லா இது பண்ணிட்டு போடுன்னுவாங்க. தாவணி போடுற காலத்துலேயே எங்கள் சொந்த எங்கள் தாய்ங்களை. அதனால தான் எங்களுக்கு இன்றைக்கி மட்டும் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த அது இதாக இருக்குது, வெக்கமாக இருக்குது இன்றைக்கி மட்டும் நமக்கு. ஆனால் இப்போத்த பிள்ளைங்களுக்கு அது வெக்கன்றது இல்லை, என்னன்னே தெரில. அதுங்க பாட்டுக்கு நடக்குதுங்க, அதுங்க பாட்டுக்கு யார் பார்த்தா நமக்கு என்னன்ற மாதிரி. ரொம்ப அசிங்கம் இல்லையா மக்களே? இங்கே பாருங்கள், நீங்கள் சரி இந்த காலத்தில் மாதிரி பாலியல் தொல்லைங்க, இந்த காலத்தில் மாதிரி அட்டுழிங்கள். அந்த காலத்தில் ஒரு ஆண்கள் வந்து ஒரு யூரின் பாஸ் பண்ணனா கூட என்ன தெரியுங்களா, மறைவாக இருப்பான். பப்ளிக்காக போய் இருந்துட்டான்னா அவனை எல்லாம் திட்டுவாங்கன்ற மறைவாக போயிருப்பான் அந்த ஆள். இப்போ பாருங்கள், பப்ளிக்காக நம்ம பார்க்குற நம்ம பாட்டு நான் யார் வந்தால் என்ன, யார் போனால் அவன் பாட்டுக்கு அங்கே நின்றுட்டு ஒன்று கிடைக்கிறான். இது எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுங்க. நம்ம இந்த ஜென்ரேஷன் செய்கிற ஒவ்வொரு நாட்டிலும் இனி வர காலத்துக்கு மேலாடை கூட உங்கள் போடுவாங்களா இல்லையான்ற சந்தேகம் வந்துருச்சு மக்களை. ரொம்ப அட்டுழியமாக. தயவுசெய்து இந்த துப்பட்டாவை போட்டு இடுப்பு கட்டி பின்னு குத்தி பின்னாடி கட்டி போடுங்க. நீங்கள் என்ன பண்ண எங்கேயும் மாட்டாது கொள்ளாது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க மக்கள்? ரொம்ப அட்டுழியம். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல சாகுற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, வெக்கமாகி போச்சுமா. நம்ம அந்த ஆளுக்கு இப்படி திட்டிடலான்னு கூட இருந்துச்சு. ஆனால் நமக்கு தேவையில்லை, பெரிய இஷ்யூ ஆயிடும்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டேன் மக்கள். அது இன்னும் மட்டும் எனக்கு அது மனசில் விட்டு எனக்கு நீங்கவே இல்லை. தயவுசெய்து நான் என் பிள்ளைகளை வந்து எந்த ஆடப்பட்டாலும் சரி நீட்டாக போட சொல்லி தான் நான் திட்டுவேன், பழக்குவேன். நான் அந்த மாதிரி தான் செஞ்சு இன்றைக்கி மட்டும் அப்படி தான் இருக்கிறாங்க என் பிள்ளைங்க. தயவுசெய்து உங்களை மாற்றிக்காங்க மக்களை. இதெல்லாம் நாகரிகம் மக்கள். நம்மளை நிர்வாணப்படுத்தி நம்மளை அசிங்கப்படுத்தி மற்றவங்களுக்கு காட்டுறது ஒரு நாகரிகமே கிடையாது. உங்களோட நாகரிகம் என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தன் தாய் தகப்பனை பாதுகாத்துக்கிறது, தன் தாய் தகப்பனை கனம் பண்ணுறது தான் மக்களை நாகரிகம். இது நீங்கள் செய்கிறதுல நாகரிகங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்கிறது வல்கரம், அசிங்கமாக இருக்குது, அருகருப்பாக இருக்குது.